முகூர்த்த காலுக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. இன்னும் 3 மாசத்துக்கு அவங்கள கஷ்டமான எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது. அப்படி பண்ணா வயித்துல இருக்க குழந்தை கலைய கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ, டாக்டர் வர்ஷினிய குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? அசோக், வர்ஷினி 2 பேரும் விழுந்து கும்பிடுங்க. வாங்க. வர்ஷினி வேண்டாம், நீ கீழே விழுந்து கும்பிடாத. ஏ, எதுக்கு அவளை விழுந்து கும்பிட வேணான்னு சொல்ற? இவளுக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு அறிவே இல்ல. எதுக்கு இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும்போது தடங்கல் பண்ற? இல்ல, தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ஷினிக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனப்போ அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான், வேற எதுவும் இல்ல. டாக்டர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? சாமி கும்பிடுறப்போ அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லு? வர்ஷினி, நீ போ, விழுந்து கும்பிடு. சித்தி வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கா. ப்ளீஸ். ஏய், வாய் மூடு. அவ என்னோட பொண்ணு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீ பேசாம இரு. அத்தை, என்ன அத்தை? அதான் இசை அவ்வளவு சொல்லிட்டு இருக்கல்ல. ஏன் சாமி அங்க நின்னு கும்பிட்டா சாமி ஏத்துக்காதா? விழுந்துதான் கும்பிடணுமா என்ன? பரவாயில்ல வர்ஷினி, நீ வந்து நின்னுட்டே சாமி கும்பிடு. என்னடா பேசுற நீ? வர்ஷினி ஒரு தடவை தரையில விழுந்து சாமி கும்பிடுறதுல என்னடா தப்பு? அதுவும் இல்லாம இது கல்யாண காரியம். இதுல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வர்ஷினி, உன் அம்மா சொன்ன மாதிரி விழுந்து கும்பிடு.